எல்லாருமே இருக்காங்க. ராஜி எல்லாருமே இருக்காங்க. அப்பத்தா அப்படியே கத்துறாங்க. "ஐயோ! ஐயோ! என் பொண்ண காணுமே! என்ன நடந்ததுன்னே தெரியலையே! ஐயோ! மனசு உடைஞ்சு போயிருப்பா போல இருக்கு. காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படியே கத்துறாங்க. எல்லாருமே அப்படியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. அம்மா கண்டிப்பா எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க அப்படின்னு அரசி எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயோ! இங்க பாருடி நான் சொல்றது உண்மைதான்டி. என் பொண்ணு மனசொடைஞ்சு இருந்தா. அங்க பாரு ஃபோனு கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ! கடவுளே என்ன நடந்ததுன்னு தெரியலையே! கடவுளே என் பொண்ண கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு." அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்க கடையில இருக்காரு சரவணன், பாண்டியன் 2 பேருமே இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "இல்ல அம்மா எங்கன்னு இன்னும் தெரியலப்பா" அப்படின்னு அரசி சொல்றாங்க. "சரவணா கடைய மூடிட்டு வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், சரவணன் 2 பேருமே கடைய மூடிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே அப்பத்தா கத்துறாங்க. "ஐயோ! என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே! காணுமே கடவுளே! என் பொண்ண காணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க அத்த, உங்க பொண்ணு எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "தெரியலப்பா, நேத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அவரு என்கிட்ட பேசல. என் புருஷன் என்கிட்ட பேசல. 30 வருஷமா நாங்க ஒத்துமையா இருந்தோம். நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்?" அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாப்பா. எனக்கு இப்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. கண்டிப்பா கோமதி வந்துருவா" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "நீ சொல்றது நடந்தா நல்லதுதான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, யாருமே அம்மா காலைலேருந்து பார்க்கலையா?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "இல்ல யாருமே காலைலேருந்து பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "எங்க தான் போயிருப்பாங்க? கண்டிப்பா எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. சரி, ஆ அண்ணிக்கு ஃபோன் பண்ணலாம்" அப்படின்னு மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. ஹலோ" அப்படின்றாங்க. அதுக்குள்ள ஃபோனு கட் ஆயிடுது. அப்பா ஒரு வழியா கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் வெளிய போய் மீனாக்கு சொல்றாங்க. "நான் தாம்மா சும்மாதாம்மா ஃபோன் பண்ணேன். என்ன பண்றீங்க?" அப்படின்றதுக்காக சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு வராங்க. "இங்க பாருங்க, எல்லாரும் எப்படியாவது என் பொண்ண தேடணும்னு யோசிங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே காரணமே அப்பா தான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் திட்டுறாரு. "அம்மா உங்க கூட எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? கல்யாணம் பண்ணி வச்சா உடனே அம்மா கிட்ட பேசாம விட்டுருவீங்களா? அவங்க பாவம் தானே. நீங்களே உலகம்னு இருக்காங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அப்படியே அமைதியா இருக்காரு. பாண்டியன் எதுவுமே பேசவே இல்ல. "ஆமா, அம்மாவ பண்ணி வச்ச கல்யாணம் மட்டும் சரியில்லன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பண்ணி வச்ச கல்யாணம் மட்டும் நல்லா இருக்கா? அண்ணனுக்கு நீங்க தானே தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சீங்க. என்ன நடந்துச்சு? அந்த வாழ்க்கை நல்லா இருந்ததா? 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கல்ல. ஆனா, அம்மா கல்யாணம் பண்ணி வச்சவங்க சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூட தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு நான் நல்லா இல்லையா? நானும் நல்லா தானே இருக்கேன். நீங்க எதுக்காக அம்மா கிட்ட பேச மாட்றீங்க? பாருங்க, இப்ப அம்மா எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு அப்படியே செந்தில் கத்துறாரு. "ஐயோ! எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எப்படி கோமதிய கூட்டிட்டு வரதுன்னு யோசிங்க. அத விட்டுட்டு நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. "இல்ல அப்பத்தா, எல்லாம் கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்னதான் இருந்தாலும் அம்மா கிட்ட நீங்க பேசாம இருந்தது தப்பு தான். அம்மா நீங்களே உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. அப்ப என்ன நினைப்பாங்க? 1 நாள் பேசாம இருக்கலாம், 2 நாள் பேசாம இருக்கலாம். அதுக்காக இவ்ளோ நாளா? அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா நீங்க பேசவே இல்ல. அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா அதுக்கு காரணமே நீங்க தான்" அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "டேய் என்னடா? என்ன பேசிட்டு இருக்க? நான் காரணமா? நானா காரணம்?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆளுக்கு 10, 10 லட்சம் ரூவா பணம் குடுத்துருக்கேன். புரியுதா? அந்த பணத்த எனக்கு இன்னும் ஒரு 2, 3 நாள்ல திருப்பி குடுக்கணும்" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "என்னது 10 லட்சம் ரூவா திருப்பி குடுக்கணுமா?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "ஆமாடா, என்னோட பணம் தானே. இனிமே உங்களோட பணத்திலே நீங்க வாழ்ந்துக்கங்க. சரியா? நான் கெட்டவன் தானே. ஒழுங்கா பணத்த திருப்பி குடுங்க" அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. "ஐய்யய்யோ! நாம ஒண்ணு நெனச்சா அதுவும் நடக்குதே. மாப்பிள கோமதிய காணோம். அத பத்தி பேசுங்கன்னா, பணத்த பத்தி ஏதேதோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. "இல்ல, எல்லாமே கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கோம். இங்க பாருங்கடா, உங்களுக்கு குடுத்த பணம் எல்லாமே எனக்கு திருப்பி கரெக்ட்டா கெடைக்கணும். புரியுதா?" அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! என் பொண்ணு கோமதிய காணுமே, என் பொண்ணு கோமதிய காணுமே அப்படின்னு அப்படியே கத்திட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அதுக்குள்ள வெளிய ஆட்டோ சவுண்ட் கேட்குது. வெளிய போய் பார்க்குறாங்க. பார்த்தா கோமதி, மீனா 2 பேருமே ஆட்டோல வந்து இறங்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே ஓடி போறாங்க அப்படியே. "அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. "ஏய் எனக்கு என்னடி? நான் சும்மா கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! இவ வேற வந்துட்டாளா? நாம மாட்டிப்போம் போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தா பார்க்குறாங்க. அங்கருந்து பாண்டியன் எல்லாருமே வராங்க. "ஆமா எங்க போனீங்க? சொல்லாம கொள்ளாம போயிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. அரசி, செந்திலு, கதிர் எல்லாருமே கேட்குறாங்க. "நான் சொல்லாம போனேனா? அம்மாகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனேன். உங்க எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி வச்சுட்டு, சாப்பாடு பண்ணி வச்சுட்டு, நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் மீனா கூட.
அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பாண்டியன் அப்படியே கோமதியோட அம்மாவை பார்க்குறாரு. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இல்ல என்னதான் அத்தை நடக்குது? இந்த வீட்ல என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இல்ல மாப்பிள அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்காக பொய் சொன்னீங்க? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கோமதி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. மாப்பிள நீங்க 2 பேரும் சேர்ந்து சரி வாங்க உள்ள வாங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ ஆட்டோக்கு பணம் குடுத்துட்டு உள்ள வா அப்படின்னு சொல்றாங்க. பணம் குடுத்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே பேசுறாங்க. ஆமா, எதுக்காக இப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கதிர், செந்தில் எல்லாருமே சேர்ந்து அப்பத்தாவ திட்டுறாங்க. அப்பத்தா அப்ப சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் ரொம்ப நாளா பேச மாட்றாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதனால அவ கோயிலுக்கு போயிருக்கா, ஏதோ எங்கேயோ போயிட்டான்னு சொன்னா கொஞ்சம் பதட்டத்துல கோமதி கிட்ட பேசிருவாரு. அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. அப்பத்தா நல்லா பிளான் போட்டா அப்பத்தா நீ. ஆனா நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது தெரியுமா? அம்மாவ காணோன்னும் போது நாங்க துடிச்சது, நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அரசி அப்படியே கோவமா கத்துறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அத்தை நாங்க பேசலன்றதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. அங்க பாருங்க நான் கடைய அடைச்சுட்டு இங்க வந்திருக்கேன் அவள காணோம்னு சொல்லிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நான் போறேன். சரவணா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாண்டியன் அப்படியே போறாரு. ஏம்மா ஏம்மா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இங்க பாருங்க அப்பத்தா நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு கதிரு, செந்திலு, சரவணன் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. டேய் நீங்க என்ன திட்டாதீங்கடா. நான் நல்லது நினைச்சு தான்டா பண்ணேன். ஆனா கடைசியில இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா நல்லது நினைச்சீங்க போங்க. எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் போறாரு. கதிரும் போறாரு. செந்திலும் கோவமா போறாரு. அப்படியே மீனாக்கு கோவமா வருது. அப்பத்தா நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒருத்தவங்கள காணோம் அப்படின்னா வீட்ல இருக்கவங்கலாம் துடிச்சிட மாட்டாங்களா? நீங்க இப்படி பண்ணலாமா? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீ சொல்றது கரெக்ட்டு தாம்மா. நான் ஒரு நிமிஷம் அதாம்மா யோசிச்சேன். பாவம் கோமதி ரொம்ப நாளா அவங்க வீட்டுக்காரர் பேச மாட்டாரு. காணோன்னோனே துடிச்சு பேசுவாருன்னு நான் நெனச்சேன். கடைசியில வேற ஒண்ணு நடந்துடுச்சும்மா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. நீங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்பத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன அப்பத்தா நீ இப்படி பண்ணிட்ட? நீ ஒரு நிமிஷத்துல கலவரம் பண்ணிட்ட அப்படின்னு அரசி உள்ள போறாங்க. அம்மா நீ ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அவருக்கு ஏற்கனவே என் மேல காண்டுல இருக்காரு. நீ ஏம்மா இப்படி பண்ற? அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. விடுடி நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. தெரியாம கூட இப்படி பொய் சொல்லுவியா? நான் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டேன்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அம்மா நான் ஏம்மா சாகணும்? அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஏன் அப்படி இல்லடி. உங்க வீட்டுக்காருக்கு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக நான் அப்படிலாம் பண்ணேன்டி அப்படின்றாங்க. நல்லா பயத்தை ஏற்படுத்துனீங்க போங்க. அவர் உங்ககிட்ட என்னான்னு கூட பேச மாட்டார் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஐயோ மீனா அப்படிலாம் சொல்லாத மீனா. மாப்பிள்ளை பாவம் தான். அவர் முகத்துல ஒரு பயத்தை பார்த்தேன், ஒரு கஷ்டத்தை பார்த்தேன் தெரியுமா? கோமதி மேல அவர் அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பாசம் வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா நீங்க பண்ண கூத்து தான் பெரிய கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரி அத்தை நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. கோமதி அமைதியா இருக்காங்க. அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி மாப்பிள நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாப்பிள அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் பேசாதீங்க. தயவு செய்து நீங்கள் இப்போ பேசாதீங்க சரிங்களா? நான் அப்புறமா பண்ணுறேன். இங்கே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு பாண்டியனுக்கு ஃபோனை வைக்கிறாரு. ஃபோனை வச்சோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே! மாப்பிள்ளை என்கிட்ட பேசவே இல்லை. நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன பண்ணுவார்? அவருக்கு கோவம் வந்தால் பேசவே மாட்டார் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ நான் நல்லது நினச்சி பண்ணேன். ஆனால் கடைசியில் கெடுதல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் ஃபோன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இரு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா இது சைலண்ட்டில் போட்டு வச்சுருக்க? யாரும் ஃபோன் பண்ணால் கேட்கக்கூடாதுதாண்டி போட்டேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சுடி. ஓ அப்போதான் அதுக்கு தான் நீ வந்து கேட்டு போனியா எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், எப்படி சைலண்ட் போடணுன்னு? ஆனால் நீ சரியான ஆள் அப்பத்தா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அரசி நானே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன், நீ இன்னும் என்ன கஷ்டப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீ நல்லா கிரிமினலாக தான்மா யோசிச்சிருக்க. நீ என்னையும் என் வீட்டுக்காரரை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என் வீட்டுக்காரர்கிட்ட இப்போ பேச முடியாமல் போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கே கஷ்டமாக இருக்கு. அவர் என்ன நினச்சிருப்பார்ல, ஒரு பெரிய மனுஷன் இப்படி நடந்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நினச்சிருப்பாரோ அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிதாம்மா நினச்சிருப்பாரு. அப்படிதான் நினச்சிருப்பாரு. இவங்கெல்லாம் ஒரு ஆளா? இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க. ஒரு உண்மையை இப்படி மறைச்சிட்டாங்க. அதுவும் இவங்கெல்லாம் பண்ணது தப்பு தானே. அவர் ரொம்ப யோசிப்பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னடி பண்ணுறது? நான் மன்னிப்பு கேட்கலன்னா அவர் பேச மாட்டேன்னு சொல்கிறாரு. சரி வீட்டுக்கு வந்தோடனே மன்னிப்பு கேட்கட்டா? எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா வீடுன்னு இருந்தால் சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும். அதுக்காக இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லுவியா? நீயே 30 வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்க. எருமா பார்த்துக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. சமையல் எல்லாம் அப்படியே இருக்குது. என்னம்மா இது சமையல் எல்லாம் அப்படியே இருக்குது? ஆமாடி உன்னை காணும்னு சொன்னேன்னு யாருமே சாப்பிடல. எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த சாப்பாடு அப்படி நைட்டுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. மீனா எப்பவும் போல் போகிறாங்க. தங்கமயில் பார்த்து பேசுகிறாங்க.
அக்கா, வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எனக்கு டைமே இல்ல. அவர பத்தி யோசிக்க தெரியுமா? நான் வேலைக்கு போறேன்னா, வேலை முடிஞ்சோனே வீட்டுக்கு போறேன்னா, வீட்ல போயிட்டு வேலைலாம் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. அது போதும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வயித்துல குழந்தை இருக்குல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த அக்கா என்ன வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. ஆமா, நீங்க நல்லா சமைச்சா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் மீனா. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. எங்க அம்மா டெய்லி என்னை எப்படி திட்டுவாங்க தெரியுமா? சாப்பிட கூட விட மாட்டாங்க. சாப்பிட போகும்போது சாப்பாடு கம்மியா இருக்கு, இட்லி கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் பசியோட போய் உட்காந்துருவேன் தெரியுமா? ஆனா இப்ப அப்படி இல்ல மீனா. நான் நல்லா சாப்பிடுறேன். நான் நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. மீனா சத்தியமா சொல்றேன். வீட்ல யாருமே என்கிட்ட பேசல. ஆனா நீ என்கிட்ட பேசுறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என்னவோ நான் பண்ண தப்பு எல்லாமே நான் வந்து யோசிச்சுட்டேன். சரி பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அக்கா அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது சரிங்களா? உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல அது போதும். வேற யாரும் உங்கள மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி எனக்கு டைம் ஆகுது. எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு போறாங்க. "என்னடி வேலைலாம் முடிஞ்சுதா? சம்பளம் ஏதாவது குடுத்தாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா சம்பளம் குடுத்துட்டாங்க. இந்தா" அப்படின்னு குடுக்குறாங்க. அந்த ரூ. 10,000 வாங்கிக்கிறாங்க. "என்னடி ரூ. 10,000 குடுக்குற? உனக்கு வேணாமா காசு?" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா எனக்கு காசுலாம் வேணாம். நீயே வச்சுக்கோம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியாடி? சரி, சரி குடு, குடு." அப்பா! ரூ. 10,000 இப்ப தாண்டி என் கண்ல பார்க்குறேன். இந்த ஆள கல்யாணம் பண்ண நாள்லேருந்து 5, 10 இப்படி தாண்டி பார்த்துட்ருக்கேன். இன்னைக்கு சாப்பாடு ஆக்க முடியுமா? நாளைக்கு சாப்பாடு ஆக்க முடியுமா? அரிசி இருக்குமா? பருப்பு இருக்குமா? இதுலயே என் வாழ்க்கை ஓடி போச்சுடி. நான் உன்ன திட்டிட்டேன்னு நெனைக்காத. அம்மா சொல்றதெல்லாம் நல்லதுக்கு தான். இன்னைக்கு காசு வந்தா தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தங்கமயில எதுவுமே பேசவே இல்ல. அம்மா பாரும்மா, காசு குடுத்துட்டோனயே எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்றாங்க. இங்க பாரு சுடரு, அதுக்காக நான் சொல்லல. உண்மையாவே காசுக்கு கஷ்டமா தானே இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. சரி விடுங்க, சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. ரூ. 10,000 அப்பா! இத பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். இனிமே அரிசி வேணும், பருப்பு வேணும் எல்லாம் பார்த்து வாங்கி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு. யோவ்! நீயும் இருக்கியே! என்ன கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஒரு ரூ. 10,000 என் கண்ல காட்டியிருப்பியா? உன்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என்ன பாக்கியா என்ன திட்டுற? அப்படிலாம் நீ நினைக்காத. நான் கண்டிப்பா வேலைக்கு போயிடுவேன். அடச்சீ வாய மூடு. இனிமே வேலைக்கு இல்ல எல்லாருமே இருக்காங்க. ராஜி எல்லாருமே இருக்காங்க. அப்பத்தா அப்படியே கத்துறாங்க. "ஐயோ! ஐயோ! என் பொண்ண காணுமே! என்ன நடந்ததுன்னே தெரியலையே! ஐயோ! மனசு உடைஞ்சு போயிருப்பா போல இருக்கு. காணோம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அப்படியே கத்துறாங்க. எல்லாருமே அப்படியே வந்து நின்னுட்டு இருக்காங்க. அம்மா கண்டிப்பா எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க அப்படின்னு அரசி எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயோ! இங்க பாருடி! நான் சொல்றது உண்மைதான்டி. என் பொண்ணு மனசு உடைஞ்சு இருந்தா. அங்க பாரு ஃபோனு கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ! கடவுளே! என்ன நடந்ததுன்னு தெரியலையே! கடவுளே! என் பொண்ண கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு." அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்க கடையில இருக்காரு. சரவணன், பாண்டியன் 2 பேருமே இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. "இல்ல அம்மா எங்கன்னு இன்னும் தெரியலப்பா" அப்படின்னு அரசி சொல்றாங்க. "சரவணா கடைய மூடிட்டு வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், சரவணன் 2 பேருமே கடைய மூடிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே அப்பத்தா கத்துறாங்க. "ஐயோ! என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே! காணுமே கடவுளே! என் பொண்ண காணுமே!" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க அத்த, உங்க பொண்ணு எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "தெரியலப்பா நேத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அவரு என்கிட்ட பேசல. என் புருஷங்க என்கிட்ட பேசல. 30 வருஷமா நாங்க ஒத்துமையா இருந்தோம். நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்?" அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாப்பா. எனக்கு இப்ப பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க நெனைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. கண்டிப்பா கோமதி வந்துருவா" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "நீ சொல்றது நடந்தா நல்லதுதான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, யாருமே அம்மா கால்லேருந்து பார்க்கலையா?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "இல்ல யாருமே கால்லேருந்து பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க தான் போயிருப்பாங்க? கண்டிப்பா எங்கேயாவது தெரிஞ்ச இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. சரி, ஆ அண்ணிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. ஹலோ அப்படின்றாங்க. அதுக்குள்ள ஃபோனு கட் ஆயிடுது. அப்பா ஒரு வழியா கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமா இருக்காங்க. அப்பத்தா வெளிய போய் மீனாக்கு சொல்றாங்க. நான் தாம்மா சும்மா தாம்மா ஃபோன் பண்ணேன். என்ன பண்றீங்க? அப்படின்றதுக்காக சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு வராங்க. இங்க பாருங்க, எல்லாரும் எப்படியாவது என் பொண்ண தேடணும்னு யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே காரணமே அப்பா தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் திட்டுறாரு. அம்மா உங்க கூட எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? கல்யாணம் பண்ணி வச்சா உடனே அம்மா கிட்ட பேசாம விட்டுருவீங்களா? அவங்க பாவம் தானே. நீங்களே உலகம்னு இருக்காங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. அப்படியே அமைதியா இருக்காரு. பாண்டியன் எதுவுமே பேசவே இல்ல. ஆமா, அம்மா பண்ணி வச்ச கல்யாணம் மட்டும் சரியில்லன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க பண்ணி வச்ச கல்யாணம் மட்டும் நல்லா இருக்கா?
அண்ணனுக்கு நீங்க தானே தங்கமயில கல்யாணம் பண்ணி வச்சீங்க. என்ன நடந்துச்சு? அந்த வாழ்க்கை நல்லா இருந்ததா? 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கல்ல. ஆனா, அம்மா கல்யாணம் பண்ணி வச்சவங்க சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூட தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு நான் நல்லா இல்லையா? நானும் நல்லா தானே இருக்கேன். நீங்க எதுக்காக அம்மா கிட்ட பேச மாட்றீங்க? பாருங்க, இப்ப அம்மா எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? அப்படின்னு அப்படியே செந்தில் கத்துறாரு. ஐயோ! எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எப்படி கோமதிய கூட்டிட்டு வரதுன்னு யோசிங்க. அத விட்டுட்டு, நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. இல்ல அப்பத்தா, எல்லாம் கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா கிட்ட நீங்க பேசாம இருந்தது தப்பு தான். அம்மா நீங்களே உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. அப்ப என்ன நினைப்பாங்க? 1 நாள் பேசாம இருக்கலாம், 2 நாள் பேசாம இருக்கலாம். அதுக்காக இவ்ளோ நாளா? அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா நீங்க பேசவே இல்ல. அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா அதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. "டேய் என்னடா? என்ன பேசிட்டு இருக்க? நான் காரணமா? நானா காரணம்?" அப்படின்னு கேட்குறாரு. ஆமா, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆளுக்கு 10, 10 லட்சம் ரூவா பணம் குடுத்துருக்கேன். புரியுதா? அந்த பணத்த எனக்கு இன்னும் ஒரு 2, 3 நாள்ல திருப்பி குடுக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. என்னது 10 லட்ச ரூவா திருப்பி குடுக்கணுமா? அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாடா, என்னோட பணம் தானே. இனிமே உங்களோட பணத்திலே நீங்க வாழ்ந்துக்கங்க. சரியா? நான் கெட்டவன் தானே. ஒழுங்கா பணத்த திருப்பி குடுங்க. அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. ஐய்யய்யோ! நாம ஒண்ணு நெனச்சா அதுவும் நடக்குதே. மாப்பிள கோமதிய காணோம். அத பத்தி பேசுங்கன்னா, பணத்த பத்தி ஏதேதோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்பதான் சொல்றாங்க. இல்ல எல்லாமே கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கோம். இங்க பாருங்கடா, உங்களுக்கு குடுத்த பணம் எல்லாமே எனக்கு திருப்பி கரெக்ட்டா கிடைக்கணும். புரியுதா? அப்படின்னு சொல்றாரு. ஐயோ! என் பொண்ணு கோமதிய காணுமே, என் பொண்ணு கோமதிய காணுமே அப்படின்னு அப்படியே கத்திட்டே இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. அதுக்குள்ள வெளிய ஆட்டோ சவுண்ட் கேட்குது. வெளிய போய் பார்க்குறாங்க. பார்த்தா கோமதி, மீனா 2 பேருமே ஆட்டோல வந்து இறங்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே எல்லாருமே ஓடி போறாங்க அப்படியே. "அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. "ஏய் எனக்கு என்னடி? நான் சும்மா கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன். ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! இவ வேற வந்துட்டாளா? நாம மாட்டிப்போம் போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தா பார்க்குறாங்க. அங்கேருந்து பாண்டியன் எல்லாருமே வராங்க. "ஆமா எங்க போனீங்க? சொல்லாம கொள்ளாம போயிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. அரசி, செந்திலு, கதிர் எல்லாருமே கேட்குறாங்க. "நான் சொல்லாம போனேனா? அம்மாகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனேன். உங்க எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி வச்சுட்டு, சாப்பாடு பண்ணி வச்சுட்டு, நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வரேன் மீனா கூட, அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பாண்டியன் அப்படியே கோமதியோட அம்மாவ பார்க்குறாரு. ஐயய்யோ! நல்லா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "இல்ல என்னதான் அத்த நடக்குது? இந்த வீட்ல என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "இல்ல மாப்பிள, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க எதுக்காக பொய் சொன்னீங்க? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கோமதி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. "மாப்பிள நீங்க 2 பேரும் சேர்ந்து சரி வாங்க உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீ ஆட்டோக்கு பணம் குடுத்துட்டு உள்ள வா." அப்படின்னு சொல்றாங்க. பணம் குடுத்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே பேசுறாங்க. "ஆமா, எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர், செந்தில் எல்லாருமே சேர்ந்து அப்பத்தாவ திட்டுறாங்க. அப்பத்தா அப்ப சொல்றாங்க, "இல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் ரொம்ப நாளா பேச மாட்றாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதனால அவ கோயிலுக்கு போயிருக்கா. ஏதோ எங்கேயோ போயிட்டான்னு சொன்னா கொஞ்சம் பதட்டத்துல கோமதி கிட்ட பேசிருவாரு. அதனால தான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டேன்." அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. "அப்பத்தா நல்லா பிளான் போட்ட அப்பத்தா நீ. ஆனா நீ இந்த மாரிலாம் பண்ணவே கூடாது தெரியுமா? அம்மாவ காணோன்னும்போது நாங்க துடிச்சது, நாங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உன்னால திருப்பி கொடுக்க முடியுமா? எடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அரசி அப்படியே கோவமா கத்துறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "அத்தை, நாங்க பேசலன்றதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. அங்க பாருங்க நான் கடைய அடைச்சுட்டு இங்க வந்திருக்கேன் அவள காணோம்னு சொல்லிட்டு." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "எனக்கு ரொம்ப கோவமா இருக்கு. நான் போறேன். சரவணா நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாண்டியன் அப்படியே போறாரு. "ஏம்மா ஏம்மா இதெல்லாம் பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு." அப்படின்னு கதிரு, செந்திலு, சரவணன் எல்லாருமே சேர்ந்து கத்துறாங்க. "டேய் நீங்க என்ன திட்டாதீங்கடா. நான் நல்லது நெனச்சு தான்டா பண்ணேன். ஆனா கடைசியில இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுடா." அப்படின்னு சொல்றாங்க. "நல்லா நல்லது நெனச்சீங்க போங்க. எனக்கு வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் போறாரு. கதிரும் போறாரு. செந்திலும் கோவமா போறாரு. அப்படியே மீனாக்கு கோவமா வருது. "அப்பத்தா நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஒருத்தவங்கள காணோம் அப்படின்னா வீட்ல இருக்கவங்கலாம் துடிச்சிட மாட்டாங்களா? நீங்க இப்படி பண்ணலாமா?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "நீ சொல்றது கரெக்ட்டு தாம்மா. நான் ஒரு நிமிஷம் அதாம்மா யோசிச்சேன். பாவம் கோமதி ரொம்ப நாளா அவங்க வீட்டுக்காரர் பேச மாட்டாரு. காணோன்னோனே துடிச்சு பேசுவாருன்னு நான் நெனச்சேன். கடைசியில வேற ஒண்ணு நடந்துடுச்சும்மா." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க,
நீங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்பத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன அப்பத்தா நீ இப்படி பண்ணிட்ட, நீ ஒரு நிமிஷத்தில் கலவரம் பண்ணிட்ட அப்படின்னு அரசி உள்ளே போகிறாங்க. அம்மா நீ ஏம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவருக்கு ஏற்கனவே என் மேலே காண்டில் இருக்காரு, நீ ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. விடுடி, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டி. தெரியாமல் கூட இப்படி பொய் சொல்லுவியா, நான் நான் ஏதாவது பண்ணிக்கிட்டேன்லாம் சொல்லி வச்சுருக்கேன். அம்மா நான் ஏம்மா சாகணும் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஏன் அப்படி இல்லடி, உங்கள் வீட்டுக்காருக்கு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக நான் அப்படிலாம் பண்ணேன்டி அப்படின்றாங்க. நல்லா பயத்தை ஏற்படுத்துறீங்க போங்க, அவர் உங்ககிட்ட என்னான்னு கூட பேச மாட்டார் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஐயோ மீனா அப்படிலாம் சொல்லாத மீனா, மாப்பிள்ளை பாவம் தான், அவர் முகத்தில் ஒரு பயத்தை பார்த்தேன், ஒரு கஷ்டத்தை பார்த்தேன் தெரியுமா, கோமதி மேலே அவர் அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பாசம் வச்சுருக்கிறது உண்மை தான், ஆனால் நீங்கள் பண்ண கூத்து தான் பெரிய கூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி அத்தனை போயிட்டு வர டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. கோமதி அமைதியாக இருக்காங்க. அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாப்பிள்ளை அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் பேசாதீங்க, தயவு செய்து நீங்கள் இப்போ பேசாதீங்க சரிங்களா, நான் அப்புறமா பண்ணுறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு பாண்டியனுக்கு ஃபோனை வைக்கிறாரு. ஃபோனை வச்சோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க, அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, மாப்பிள்ளைங்கிட்ட பேசவே இல்லை, நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுவார், அவருக்கு கோவம் வந்தால் பேசவே மாட்டார் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ நான் நல்லது நினச்சி பண்ணேன், ஆனால் கடைசியில் கெடுதல் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் என் ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இரு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபோனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னம்மா இது சைலண்ட்டில் போட்டு வச்சுருக்க, யாரும் ஃபோன் பண்ணால் கேட்கக்கூடாதாண்டி போட்டேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சுடி. ஓ அப்போ அதுக்கு தான் நீ வந்து கேட்டு போனியா எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், எப்படி சைலண்ட் போடணுன்னு, ஆனால் நீ சரியான ஆள் அப்பத்தா அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அரசி நானே ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன், நீ இன்னும் என்ன கஷ்டப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நீ நல்லா கிரிமினலாக தான்மா யோசிச்சிருக்க, நீ என்னையும் என் வீட்டுக்காரை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ என் வீட்டுக்காரர்கிட்ட இப்போ பேச முடியாமல் போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கே கஷ்டமாக இருக்கு, அவர் என்ன நினச்சிருப்பார்ல, ஒரு பெரிய மனுஷன் இப்படி நடந்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக நினச்சிருப்பாரோ அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படிதாம்மா நினச்சிருப்பாரு, அப்படிதான் நினச்சிருப்பாரு. இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்க, ஒரு உண்மையை இப்படி மறைச்சிட்டாங்க, அதுவும் இவங்கெல்லாம் பண்ணது தப்பு தானே, அவர் ரொம்ப யோசிப்பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னடி பண்ணுறது, நான் மன்னிப்பு கேட்கலன்னா அவர் பேச மாட்டான்னு சொல்கிறாரு, சரி வீட்டுக்கு வந்தோடனே மன்னிப்பு கேட்கட்டா, எனக்கு இங்கே இருக்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா வீடுன்னு இருந்தால் சண்டை வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும், அதுக்காக இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லுவியா, நீயே 30 வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்க, எருமா பார்த்துக்கலாம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. சமையல் எல்லாம் அப்படியே இருக்குது. என்னம்மா இது சமையல் எல்லாம் அப்படியே இருக்குது, ஆமாடி உன்னை காணும்னு சொன்னேன்னு யாருமே சாப்பிடல, எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த சாப்பாடு அப்படி நைட்டுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. மீனா எப்பவும் போல் போகிறாங்க. தங்கமயில் பார்த்து பேசுகிறாங்க. அக்கா வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ எனக்கு டைமே இல்லை அவரை பற்றி யோசிக்க தெரியுமா, நான் வேலைக்கு போகிறேன்னா வேலை முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிறேன்னா வீட்டில் போயிட்டு வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது போதும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா வயிற்றில் குழந்தை இருக்குல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா அவனுக்கு ஒன்று தெரியுமா, அந்த அக்கா என்னை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க, சாப்பாடெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் நல்லா சமைச்சா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் மீனா, ரொம்ப தேங்க்ஸ் மீனா, எங்கள் அம்மா டெய்லி என்னை எப்படி திட்டுவாங்க தெரியுமா, சாப்பிட கூட விட மாட்டாங்க, சாப்பிட போகும்போது சாப்பாடு கம்மியாக இருக்குது, இட்லி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, நான் பசியோடு போய் உக்காந்துருவேன் தெரியுமா, ஆனால் இப்போ அப்படி இல்லை மீனா, நான் நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீனா, சத்தியமாக சொல்கிறேன், வீட்டில் யாருமே என்கிட்ட பேசல, ஆனால் நீ என்கிட்ட பேசுகிறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, என்னவோ நான் பண்ண தப்பு எல்லாமே நான் வந்து யோசிச்சிட்டேன், சரி பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அக்கா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா, உங்கள் தப்பை நீங்கள் உணர்ந்துட்டீங்களா அது போதும், வேறு யாரும் உங்களை மன்னிக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி எனக்கு டைம் ஆகுது, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போகிறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. என்னடி வேலைலாம் முடிஞ்சுதா, சம்பளம் ஏதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா சம்பளம் கொடுத்துட்டாங்க, இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த 10,000 வாங்கிக்கிறாங்க. என்னடி 10,000 கொடுக்குற, உனக்கு வேணாமா காசு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு காசுலாம் வேணாம், நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாடி, சரி சரி கொடு கொடு, அப்பா 10,000 இப்போ தாண்டி என் கண்ணில் பார்க்குறேன், இந்த ஆளை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து 5 10 இப்படி தாண்டி பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி சாப்பாடாக்க முடியுமா, நாளைக்கு சாப்பாடாக்க முடியுமா, அரிசி இருக்குமா பருப்பு இருக்குமா, இதுலையே என் வாழ்க்கை ஓடி போச்சுடி, நான் ஒன்று திட்டேன்னு நினைக்காத, அம்மா சொல்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான், இன்றைக்கி காசு வந்தால் தானே சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கமேலே எதுவுமே பேசவே இல்லை. அம்மா பாருமா காசு கொடுத்துட்டோன்னே எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க.
இங்கே பாரு சுடரு, அதுக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே காசுக்கு கஷ்டமாக தானே இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. சரி விடுங்க, சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. 10,000 அப்பா! இதை பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். இனிமேல் அரிசி வேணும், பருப்பு வேணும், எல்லாம் பார்த்து வாங்கி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு, ஐயோ நீயும் இருக்கியே, என்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஒரு 10,000 என் கண்ணில் காட்டியிருப்பியா? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்ன பாக்கியா என்ன திட்டுற? அப்படிலாம் நீ நினைக்காத, நான் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன். அடைச்சி வாய மூடு, இனிமேல் வேலைக்கு போக போறியா அப்படின்னு திட்டுறாங்க.